த்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், மேலும் அங்கு கள நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது, முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் என்பது அதானி துறைமுகமாக இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதி தற்காலிக குடியிருப்புகளாக அமைத்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே தங்கியிருந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஊழியர், அதாவது அந்த பணியாற்றிய ஊழியர் நேற்று இரவு மரணம் அடைந்திருக்கிறார். இந்த நிலையில இறந்த அந்த ஊழியருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி அங்கு தங்கியிருந்த 1000க்கும் மேற்பட்ட அந்த வட மாநில தொழிலாளர்கள் காலையில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் கூடியதால் அந்த நிர்வாகத்தினர் என்ன செய்வதென்று தெரியாமல் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். முதற்கட்டமாக சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட பொழுது திடீரென அவர்கள் காவல்துறையினருடன் ஆக்ரோஷமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறையினர் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் அடுத்தடுத்து சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இந்த நிலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், முதற்கட்டமாக நடைபெற்ற அந்த சம்பவத்தின் போது பேச்சுவார்த்தையின் போதே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர்களை அடிக்க பாய்ந்தது போன்று வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இதனை அடுத்துதான் இந்த வாக்குவாதம் என்பது சற்று நேரத்தில் கைகலப்பாகவும் அதே போல கலவரமாக மாறி காவல்துறையினருக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாறி அந்த வடமாநில தொழிலாளர்கள் அனைவரும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கற்கள் கட்டைகள் கொண்டு அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள் காவலர்களை. இதனை அடுத்து உடனடியாக அந்த பகுதிக்கு கலவர தடுப்பு சிறப்பு காவல்துறையினர், ஆயுதப்படை காவலர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் தங்கியிருக்கவர்கள், அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்கியிருக்கக்கூடிய பகுதியில் மாடியில நின்று அதே போல அவங்களுடைய அந்த கட்டுமான பகுதிக்கு உள்ள இருந்து கற்களை வீசுவது போன்ற விஷயத்தில் ஈடுபட்டதுனால உடனடியாக காவல்துறை அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உள்ளே சென்று அங்கிருந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வரை எத்தனை காவல்துறையினருக்கு அடிபட்டது, காயம் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. ஆனால் 10க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு இந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாயிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த வடமாநில தொழிலாளர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள். அதே போன்று சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அந்தந்த துறையில ஒப்பந்த ரீதியிலும் கட்டுமான பணிகளிலும் பல்வேறு தினசரி கூலிகளாகவும் வேலை செய்து வரக்கூடிய சூழல்ல ஒரே இடத்தில் இவர்கள் அதிகமாக தங்கி வரக்கூடிய நிலையில தான் தற்பொழுது அவர்கள் தங்களுடைய சக ஊழியர் இறந்த உயிரிழப்பிற்கு நியாயம் கேட்க போய் தற்போது இது கலவரமாக மாறி இருக்குது. இன்றைய தினம் இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இந்த வடக்கு மண்டல ஐஜிக்கு இது தகவல் தெரிவிக்கப்பட்டு அடுத்த கட்டமாக இந்த கலவர தடுப்பு போலீசார் சம்பவ இடத்தில் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமான நடவடிக்கைகளும் கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளை பொறுத்தவரையில பல்வேறு இடங்கள்ல இது போன்று கலவரம் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 2023ஆம் ஆண்டு திருப்பூர்ல இதே போன்ற ஒரு சிறிய கலவரம் என்பது நடைபெற்றது. திருவள்ளூர் பகுதியில் கூட 2024 கடந்த ஆண்டு மைக்ரண்ட் ஒர்க்கரை, அதாவது வெளியிலிருந்து வந்த மாநில தொழிலாளர்களை காவல்துறை தாக்கியதாக அவர்கள் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது போன்ற சிறு சிறு மோதல்கள் என்பது கடந்த காலங்களில் நடந்திருந்தாலும் கூட தற்பொழுது தமிழகத்தில் இது ஒரு பெரிய கலவரம் போன்று காட்சியளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருப்பது என்பது பெரும் அதிர்ச்சியையும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இது தமிழக அரசின் தலையிட்டு அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து முடிவு செய்வதற்கான ஆலோசனைகளும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். போட்டுக்கலாம்.
கிட்ட திரும்ப போறோம். சார் வாங்க சார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.